ஹலோ ஆல், இந்த 50 ஷோவோட இன்னொரு ப்ரமோ வந்திருக்கு. இந்த ப்ரமோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஓட வைக்கிறாங்க, அதாவது ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்க மக்களே. ஸோ இதில் வந்து யார் வந்து ஹையஸ்ட்டாக வந்து, அதாவது எந்த டீம் வந்து ஹையஸ்ட்டாக கேலரி பர்ன் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டஸ்டன்ஸ் கையில் வந்து கேலரி பேண்ட் வந்து போட்டிருக்காங்க, எவ்வளோ கேலரி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேலரி பேண்டு பார்த்தாலே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் வந்து சமைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கிச்சன் இது வரைக்கும் காமிக்கவே இல்லை. இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து வேலைக்கு ஃபுட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நார்மல் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஹவுஸ் கிளீனிங், அது மாதிரி கிச்சன் ஒர்க்கு, இந்த மாதிரி நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரியே இருக்காது. வேலைக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க போல், ஃபுட் எடுத்துன்னு வந்துடுவாங்க போல். இவங்க வேலை என்னன்னா டாஸ்க் ஒழுங்காக பண்ணுறது. இந்த டாஸ்க் வந்து கேலரி பர்ன் பண்ணுற டாஸ்க்கு. எந்த டீமில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து கேலரி பர்ன் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து சேஃப் சைடில் போயிடுவாங்க. யார் வந்து இப்போ ஒரு டீமில் யாரெல்லாம் வந்து கேலரி வந்து பர்ன் பண்ணலையோ அவங்கெல்லாம், அதாவது அந்த டீமே வந்து அன்சேஃப், அதாவது டேஞ்சர் ஜோனில் போயிடுவாங்க. இப்படி தான் நடக்கும். அந்த டேஞ்சர் ஜோனில் இருந்து தான் இன்றைக்கான எவிக்ஷன் நடக்க போகுது. ஆல்ரெடி ஒருத்தர் எலிமினேட் ஆகி போயிட்டாரு. இனிமேல் 49 பேர் தான் இருக்காங்க. டாப் 50ல் வந்து 49 பேர் இன்றைக்கி வந்து போட்டி போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு போட்டியே வந்து இந்த டாஸ்க் தான் இருக்கும், கேலரி வந்து பர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பை த வே, இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு தான் திக்விஜய் ரஜித் வந்து சண்டை நடக்குது. ஏன்னா திக்விஜயோட சட்டை கிழிஞ்சிருக்கு. ரஜித் வந்து சட்டையை பிடிச்சி கிழிக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா விஜயோட சட்டை கிழிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஸோ ஆஃப்கோர்ஸ் யாருமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு. ஏன்னா இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்து தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் கையில் தான் இருக்குது அடி வாங்குறதும் அடி கொடுக்குறதும். அப்போ கரண் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அந்த ஒரு பெரிய ஒரு பல்க் பாடி இருக்குல்ல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேலரி வந்து கம்மியாகிடுச்சுன்னா நான் வந்து இப்போவே எலிமினேட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விடுறாங்க லைன்கிட்டே. எல்லாருமே வந்து செம்மையாக வந்து ஒரு கோபத்திலே இருக்காங்கப்பா. ஏன்னா பார்வதி இந்த ஷோவில் கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல. ஏன்னா இந்த ஷோ வந்து ட்ராமாலாம் பண்ண தேவையில்லை, மற்றவங்க ட்ராமாலாம் பார்க்கவே வேண்டாம். நம்ம டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் இந்த ஷோ. பாருக்கு வந்து இந்த மாதிரி ஷோ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸில் தான் வந்து ஏதாவது சும்மா வந்து குறை சொல்லிட்டு இந்த எங்கள் வீட்டில் எல்லாம் 4 கார்த்திகை பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஷோவில் மூச்சு விடுறதுக்கே டைம் இருக்காது. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாரு இருந்திருந்தா. எனிவே ஸ்ருதிகாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரமோலலாம் வந்து ஸ்ருதிகா ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நிறைய லைக்ஸ்லாம் போயிட்டுருக்கு.